ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம சீத்தா மரத்தில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. எல்லாமே வந்து ஒன்று ஒன்று பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் வந்து பழம் வாங்கி சாப்பிடும்போது அந்த பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப சதைப்பற்றாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அங்கே போட்டு வச்சது தான். நிறைய காய்க்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, செடியிலே பழுத்த பின்னாடி நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சு ஒரு 20-25 பழத்துக்கு பக்கம் நம்மளுக்கு கைக்கு கிடைக்காமே போயிடுச்சு, காம்பவுண்ட் விட்டு வெளியே இருக்கிறதுனால. அதனால் கலர் வந்ததெல்லாம் இன்றைக்கி பறிச்சிட்டேன். அந்த கோடு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் பிங்க் கலராக மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பழுத்துரும் 1 or 2 டேஸ்லேயே. இந்த சைடு ஒன்று இருக்குது. அதே போல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதுளை ஆகட்டும், நார்த்தங்காய், நெல்லிக்காய் எல்லாமே வந்து விதை போட்டு வந்தது தான். விதை போட்டு வர்றதில் பூக்குமா காய்க்குமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. கண்டிப்பாக பூக்குது, காய்க்குது. பாருங்கள், இது கலர் வந்திருக்கு, இன்னொன்று வரல. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அறுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 காய் பக்கம் பறித்து வச்சுருக்கேன். Thanks for watching. Wishing you happy gardening.